சில திருமணங்கள் ஏன் காலத்துக்கும் நிலைச்சு நிக்குது, சிலது ஏன் பாதியிலேயே முறிஞ்சு போகுது? இது அதிர்ஷ்டம் இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. அந்த அறிவியல் என்ன சொல்லுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஜோடிய வெறும் 5 நிமிஷம் பார்த்து அவங்க பேசுறத கேட்டாலே போதும். அவங்க சேர்ந்து வாழ்வாங்களா இல்ல பிரிஞ்சிடுவாங்களான்னு என்னால சொல்ல முடியும்னு டாக்டர் ஜான் காட்மன் சொல்றாரு. எப்படிங்க இது சாத்தியம்? இது ஏதோ விளையாட்டுக்கு சொல்ற கணிப்பு இல்ல. பல வருஷங்களா செஞ்ச ஆய்வுகளோட முடிவுல அவரோட கணிப்புகள் சராசரியா 91% துல்லியமா இருந்திருக்கு. அடேங்கப்பா, நம்பவே முடியல இல்லையா? இது எப்படி சாத்தியம்? இது ஒண்ணும் மேஜிக் இல்ல. பல பத்தாண்டுகளா ரொம்ப நுணுக்கமா செஞ்ச அறிவியல் ஆராய்ச்சியோட முடிவேது. அப்போ அந்த ரகசியம் என்ன? அந்த ரகசியம் கார்ட்மேனோட காதல் ஆய்வகத்திலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது தம்பதிகளுக்குள்ள இருக்கிற சில எதிர்மறையான பழக்க வழக்கங்களை ரொம்ப கூர்மையா கவனிக்கிறது மூலமா தான் இது சாத்தியமாகிருக்கு. டாக்டர் காட்மேனோட கணிப்புகள் வெறும் உள்ளுணர்வை வச்சு சொல்றது கிடையாது. பல வருஷங்களா அவரோட காதல் ஆய்வகத்துல தம்பதிகளை உன்னிப்பா கவனிச்சு அறிவியல் பூர்வமா சேகரிச்ச தகவல்களோட அடிப்படையில தான் அவர் இந்த முடிவுக்கு வர்றாரு. முதல்ல ஒரு பொதுவான தப்பான எண்ணத்தை உடைச்சிடுவோம். சந்தோஷமா இருக்கிற தம்பதிகள் சண்டையே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறது தப்பு. எல்லா உறவுலையும் சண்டை வரும். ஆனா நீங்க சண்டை போடுறீங்கிறது இங்க விஷயமே இல்ல. எப்படி சண்டை போடுறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்மேனோட கணிப்புக்கு இதுதாங்க ஆதாரம். ஒரு உறவையே அழிக்கக்கூடிய 4 விதமான பழக்கங்களை அவர் அடையாளம் காட்டுறாரு. அது அவ்ளோ மோசமானதா இருந்ததால அதுக்கு பேரழிவின் 4 குதிரை வீரர்கள்னு பேர் வச்சாரு. முதல் குதிரை வீரன் விமர்சனம். இது புகாருக்கும் விமர்சனத்துக்கும் உள்ள வித்தியாசம். புகாருங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்த பத்தினது. உதாரணத்துக்கு, நாம பேசிக்கிட்ட மாதிரி நீங்க தரையே கூட்டலையே, எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றது ஒரு புகார். ஆனா விமர்சனம்ங்கிறது உங்க துணையோட குணத்தையே தாக்குறது. உனக்கு எப்போதுமே அக்கறை இல்ல, நீ இப்படித்தான்னு சொல்றதுதான் விமர்சனம். சரி, அந்த 4 குதிரை வீரர்கள் என்னென்னா, முதல்ல விமர்சனம், 2வது அவமதிப்பு, அதாவது கிண்டல் கேலி பண்றது. இதுதான் விவாகரத்துக்கு மிக முக்கியமான அறிகுறி. 3வது தற்காப்பு, எப்ப பார்த்தாலும் உங்கள ஒரு பாதிக்கப்பட்டவர் மாதிரி காட்டிக்கிறது. 4வது மதில் எழுப்புதல், அதாவது பிரச்சனை வரும்போது பேச்ச நிறுத்திட்டு அப்படியே ஒதுங்கி போறது. இந்த 4லயும் அவமதிப்பு தான் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அது உங்க துணை மேல இருக்கிற அடிப்படை மரியாதையே காலி பண்ணிடும். அது ஒரு மாதிரி அருவருப்ப உணர்வை வெளிப்படுத்தும். இந்த எதிர்மறையான பேச்சுக்கள் வெறும் வார்த்தை சண்டை இல்லைங்க, நம்ம உடம்புலயும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. காட்மேன் இத வெள்ளப்பெருக்குன்னு சொல்றாரு. அதாவது உணர்ச்சிகள் கரை புரண்டு ஓடி இதயத் துடிப்பு எகிரி நம்மால நிதானமா யோசிக்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். அப்போ ஒரு கேள்வி வருது, சந்தோஷமா இருக்கிற ஜோடிகளும் சண்டை போடுறாங்கன்னா அவங்க மட்டும் எப்படி பிரியாம இருக்கிறாங்க? அவங்களோட சீக்ரெட் தான் என்ன? இங்க தாங்க காட்மேனோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பே வருது. அந்த 4 குதிரை வீரர்களுக்கும் சரியான மருந்து எதுனா, அது சண்டை போடுற டெக்னிக்கல்லாம் இல்ல, அது 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான நட்பு தான். ஆக நல்லா புரிஞ்சுக்கோங்க, சண்டைய எப்படி தீர்க்கிறோங்கிறத விட நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான நட்பு தான் ஒரு கல்யாணத்தை வெற்றிகரமா கொண்டு போகுது. இத நாம பொதுவா நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். இந்த நட்பு என்ன பண்ணோம்னா, நேர்மறை உணர்வு மேலோங்குதல்னு ஒன்னு உருவாக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க உறவை பத்தின நல்ல நினைவுகளும் உணர்வுகளும் அவ்வளோ அதிகமா இருக்கும். அதனால சின்ன சின்ன எதிர்மறை விஷயங்கள் எல்லாம் பெருசா தெரியாது. உங்க துணை ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட பரவாயில்ல விடுன்னு ஒரு மனசு வரும். இந்த நம்பரை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க உறவுல கிடைக்கிற திருப்தியில 70% அவங்களுக்குள்ள இருக்கிற நட்போட தரத்தை பொறுத்து தான் இருக்கு. சரி, இந்த நட்பை எப்படி வளர்க்கறது? அதுக்கு ஒரு வழி இருக்கா? ஆமா, இருக்கு. அதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படிய பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். காட்மேனோட 7 கொள்கைகள்ல முதல் கொள்கையே இந்த நட்பை உருவாக்குறதுக்கு ஒரு சூப்பரான வழிதான். அது என்னன்னா, உங்க காதல் வரைபடங்களை, அதாவது லவ் மேப்ஸ மேம்படுத்துறது. காதல் வரைபடமா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். உங்க துணையோட உள்ளுலகத்தை பத்தின ஒரு மேப். அவங்களோட ஆசைகள், பயங்கள், கனவுகள், கவலைகள்னு எல்லாத்தையும் பத்தின டீட்டெயில்ஸ் உங்க மனசுல இருக்கிறது தான் இந்த காதல் வரைபடம். சரி, உங்க லவ் மேப் எந்த அளவுக்கு டீட்டெயில்டா இருக்கு? உங்களை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க, உங்க துணையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேரு சொல்ல முடியுமா? அவங்க இப்போ என்ன டென்ஷன்ல இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களோட வாழ்க்கை கனவுகள் என்ன? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். பெரிய பெரிய பரிசுகள் கொடுக்கறத விட ஒருத்தர ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது, மதிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான்
பெரிய சண்டைகள் வராம ஒரு கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்கும். பாருங்க, சண்டைகள் வர்றது சகஜம், அதை தவிர்க்க முடியாது. ஆனா ஒரு நல்ல நட்பு தானா வராது, அதை நாம தான் உருவாக்கணும். கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு உங்க துணையோட காதல் வரைபடத்துல நீங்க புதுசா சேர்க்க போற ஒரு சின்ன விஷயம் என்னவா இருக்கும்?